ஹாய் மக்களே, சலங்கை ஒலி சீரியல் ஜூன் 18 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ககன், பூமி, சாரதா, பூரி, சிவா எல்லாரும் பூரியோட கல்யாணத்துக்காக ஷாப்பிங் மாலுக்கு வராங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. அங்க எஸ்கலேட்டர்ல பூமி முன்னாடி ஏற பயப்படுறாள்ல, அதெல்லாம் ககனுக்கு ஞாபகம் வருது. உடனே ககன் சொல்றாரு, அம்மா பூமிக்கு எஸ்கலேட்டர்ல போறதெல்லாம் பயம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பூமி சொல்றா, முன்னாடிதான் எனக்கு பயம், இப்பெல்லாம் எனக்கு எந்த பயமும் கிடையாது, நானே வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ககன் கொஞ்சம் கூட யோசிக்காம பூமி அப்படியே கையில தூக்கிக்கிட்டு எஸ்கலேட்டர்ல ஏறிறாரு. அத மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, என்னப்பா இவங்க இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காங்கன்னு. உடனே பூரியும் சிவாவிட்ட சொல்றா, பாத்தியா எங்க அண்ணனும் அண்ணியும் எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த பிறகும் ககன் பூமியை இறக்கிடாம அப்படியே வச்சிட்டு இருக்கான். அப்புறம் பூரி சொன்னதுக்கு அப்புறம்தான் பூமியை கீழே இறக்கி விடுறான். சரி, முதல்ல கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ சிவா திடீர்னு தனியா கிளம்ப பாக்குறான். பூமி எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், அந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பூமி எல்லாரும் ஒன்னாவே போலாம் அப்படின்னு அவனை தடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சீரியஸா அந்த சைட்ல ஒரு சாமியாரை வர வச்சு செர்ரிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரச்சந்திரா சொல்றாரு, செர்ரிக்கு என்னாச்சுன்னு நீங்க தான் சொல்லணும், அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சாமியார் வேஷத்துல வந்திருக்காரு கேபி. அப்போ சரச்சந்தாட்ட சொல்றாரு, நான் இந்த தப்ப யாரு செஞ்சான்னு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க சாமியார் வேஷத்துல வந்திருக்க கேபி ஒரு பாட்டில வச்சு கும்புற மாதிரி கும்பிட்டுட்டு எல்லாரையும் சுத்தி ரவுண்டா நிக்க வைக்கிறாரு. அப்போ அந்த பாட்டில சுத்தி விடும்போது அதோட வாய்ப்பகுதி யார் பக்கம் நிக்குதோ அவங்கதான் கொலையாளி அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா ஃபர்ஸ்ட் டைம் பாட்டில சுத்தி விடுறாங்க, அது கரெக்டா அபூர்வா பக்கம் போய் நிக்குது. உடனே மீரா கோவப்பட்டு, நீதான் என் மகனை கொன்னியா அப்படின்னு அபூர்வா கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கு அபூர்வா, நான் எதுவும் பண்ணல, இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு கத்துறா. அதுக்கு கேபி, வேணும்னா இடத்த மாத்தி நின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரெண்டாவது தடவையும் சுத்தும் போது பாட்டில் அபூர்வா பக்கம் தான் கரெக்டா நிக்குது. மூணாவது முறையும் சுத்துறாங்க, அபூர்வா பக்கமே தான் நிக்குது. இதை பார்த்து எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. மால்ல இருக்கும்போது சிவாவுக்கு பிந்து கிட்ட இருந்து போன் வருது. சிவா தனியா போய் போன் எடுக்கிறான். பிந்து எடுத்த உடனே அழுதுகிட்டே பேசுறான், நீ பூரிய கல்யாணம் பண்ணிக்க போறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, அதான் என் போனை கூட அட்டன் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு சிவா சொல்றாரு, ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் மாமா கூடயும் அக்கா கூடயும் ஷாப்பிங் மால் வரைக்கும் வந்திருக்கேன், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறான். ஆனா பிந்து விடாம, என்ன மறந்துட்டு நீ அங்க ஜாலியா இரு, நான் இங்க அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே சிவா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நம்ம லவ் ஒரு கசப்பான ஞாபகமா போயிடக்கூடாது அப்படின்னு பேசுறான். உடனே நம்ம வீட்டுல இந்த விஷயத்த சொல்லி நம்ம லவ்வ பத்தி வீட்டுல சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரத்சந்திரா வீட்டுல அங்க சாமிஜி மூணாவது முறையும் பாட்டில சுத்தி விடுற அப்போ அபூர்வா பக்கமே போய் நிக்குது இல்ல. இதுல அவ ரொம்ப டென்ஷன் ஆகி அபூர்வா சொல்றா, இவங்க ஏதோ சீட்டிங் பண்றாங்க, அதனாலதான் அந்த பாட்டில் என் பக்கமே நிக்குது அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேபி சாமியார் வச்சு வந்திருக்காருல, அவரு சொல்றாரு, இவங்க தான் கொண்டு இருக்காங்க, பெத்தவளே ஆனாலும் கொலை பண்றதுக்கு உரிமை இல்ல, உங்க மகனை இவங்க தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு மீரா கிட்ட ஏத்தி விடுறாரு. மீராவும் கோவத்தோட உச்சத்துக்கு போய் அபூர்வா கையை பிடிச்சு இழுத்து, ஏன் இப்படி பண்ணுன, என் மகனை ஏன் கொன்னீங்க அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அபூர்வா அழுதுகிட்டே அவ சொல்றா, அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் கேபி விடாம, சரச்சந்திரா சார், இந்த அபூர்வாக்கு அவரோட பொண்ணு நட்சத்திராவுக்கு செர்ரிய கல்யாணம் பண்ணதுல துளி கூட இஷ்டம் இல்ல, அதனாலதான் மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு செர்ரிய கொலை பண்ணிருக்காங்கன்னு உண்மையை உடைக்கிறாரு. அதை கேட்டு சரச்சந்திரா செம ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. அந்த டைம்ல அவருக்கு மொபைலுக்கு ஒரு வீடியோ வருது. அதுல செர்ரிய தள்ளி விடுறது, கத்தியெல்லாம் குத்துறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோவை பார்த்து இவர் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு ஹரச்சந்திரா. சரச்சந்திரா மொபைலுக்கு வீடியோ வந்துச்சுல்ல, அது வேற யாரும் எடுத்த வீடியோ கிடையாது, ககன் எடுத்த வீடியோ தான் அது. சரச்சந்திரா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. சாமி சொன்னது நிஜம்தான் அப்படின்னு சொல்ற சரச்சந்திரா, இந்த அபூர்வா தான் கொலையாளி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த வீடியோவை மீரா கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்து உடனே மீரா, ஐயோ என் செர்ரி போயிட்டானே கதறி அழுதுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. சரச்சந்திராவுக்கு செம கோவம் வருது.
நேரா அபூர்வா கிட்ட போய் ஏண்டி பாவி என் செர்ரிய ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவ கன்னத்திலே பலார் பலார்னு அறவிடுறாரு. நீ உயிரோட இருக்கக்கூடாது, நீ உயிரோட இருக்கவே உனக்கு தகுதி இல்ல, செர்ரிய மட்டும் இல்ல நீ என் சோபாவையும் நீ தான் கொன்னு இருப்பன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானே என் கையால உன்னை கொலை பண்ணணும்னு தோணுது. ஆனா எதுக்கு நான் அந்த தப்பு பண்ணணும், நீ ஜெயில கிடந்து சாகணும்டி, அங்க போய் நீ அழுது அழுது நரகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ கழுத்தை நெரிச்சு வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. அங்க மால்ல பூமியும் ககனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ககன் சொல்றாரு, நீ கல்யாணம் ஆனாலும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடணும், நான் உனக்கு செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போது பூமி சொல்றா, நீங்க எனக்கு செலக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செலக்ட் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை நீங்க போடுங்க, நீங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனும் ஓகே டீல்னு சொல்றாரு. உடனே பூமிக்கு அவரு சாரி செலக்ட் பண்றாரு. அப்போ அந்த சாரி பூமிக்கு பிடிக்கல, எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு கேக்குறா. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சாரதா, டேய் ககன், இங்க நாம பூரியோட கல்யாணத்துக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம், உங்களோட கல்யாணத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ககன், சாரிமா, ஷாப்பிங்னு சொன்ன உடனே எனக்கே தெரியாம எங்க கல்யாண ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா பூரி ரொம்ப ஸ்வீட்டா சொல்றா, பரவாயில்ல அண்ணா, முதல்ல அன்னைக்கே சாரி செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் எனக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. அரகுர மனசோட பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லவும் ககனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பூமிக்கு ஒரு சூப்பரான ப்ளூ கலர் சாரியை செலக்ட் பண்ணி தராரு. பூமிக்கும் அந்த சாரி ரொம்ப பிடிச்சு போய் வாங்கிக்கிறா. நம்ம ககன் செலக்ட் பண்ண அந்த ப்ளூ சாரியை எடுத்துட்டு பூமி ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு கட்டிட்டு வரா. அவ வெளியே வரும்போது ககன் அப்படியே வாயடிச்சு போய் பாக்குறாரு. சாரதாவும், டேய் என் மருமக இந்த சாரியில செம்ம அழகா இருக்கா அப்படின்னு பாராட்டுறாங்க. ககன் உடனே பில் போடுற அண்ணனை கூப்பிட்டுட்டு, அப்படியே பில் போட்டுருங்க இந்த புடவையும், இவங்க இந்த ட்ரெஸ்ஸோடய வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பூமி கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ககன் யாருக்கும் தெரியாம அங்க வரான். கண் இமைக்காமலே பாத்துட்டு இருக்கான் பூமிய. பூமி, நீ இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க, கியூட்டா இருக்க, தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு ஐஸ் வைக்கிறாரு. பூமியும் அப்படியே வெக்கப்பட்டுட்டே தேங்க்ஸ் சொல்றாங்க ககனுக்கு. வெறும் தேங்க்ஸ் எல்லாம் பத்தாது, எனக்கு ஒரு கிஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. பூமியும் செம்மையா ரொம்ப வெக்கப்படுறாங்க. நம்ம எங்க இருக்கோம்னு நீங்க பார்த்துட்டு பேசுங்க மாமா அப்படின்னு சொல்றா. உடனே வெக்கப்பட்டுட்டு ஓடுறா. ககன் விடாம அவளை கையை பிடிச்சு இருக்கிறாரு. நீ ஓடினாலும் சரி, வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்ககிட்ட இருந்து கிஸ் வாங்கியே தீருவேன் அப்படின்னு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அபூர்வா நட்சத்திரம் எல்லாரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க டைனிங் டேபிள்ல. அப்போ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திரா சொல்றா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு, எதுக்கு இவ்வளோ எடுத்து சாப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, அப்போ அந்த மருதான் சித்தி சொல்றாங்க, ஏன்னா இதுதான் அபூர்வாக்கு கடைசி சாப்பாடு, எந்த நிமிஷம் வேணாலும் போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அபூர்வாவை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரம் வேலை பக்காவா இருக்கு அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வெளியே போலீஸ் ஜீப் சத்தம் கேக்குது. கேபி போலீஸ உள்ள கூட்டிட்டு வராரு. இன்ஸ்பெக்டர் சார், என் மகனை கொன்ன அந்த ராட்சசி இவதான், அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. மீராவும் அழுதுகிட்டே இவளை ஜெயில கடந்து சாகணும் அப்படின்னு சொல்லி அபூர்வாவை இழுத்துட்டு போங்க அப்படின்னு அவளும் கோவமா சொல்றா. போலீஸ் வந்து அபூர்வா கைவிலங்கு போடுது. அபூர்வாவும் அழுதுகிட்டே சரச்சந்திராவை பாக்குறா. ஆனா அவர் கோவத்துல முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்போ கேபி சொல்றாரு, இவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணா போதாது, இங்க கொலையாளி நட்சத்திராவும் தான், இந்த மருதான் சித்தி தான், இவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு, அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ சரச்சந்திரா, தப்ப மறைச்சதும் தப்பு தான், இவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அபூர்வ, நட்சத்திரா, மருதான் சித்தி 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதெல்லாம் இந்த மருதான் சித்தோட கனவு தான், உண்மை கிடையாது. யாரையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அங்க மால்ல பூமி ஒரு சூப்பர் கோட் ஷூட்டை எடுத்து பார்த்து, அத்தை இது கேபி மாமாவுக்கு சூப்பரா இருக்கும், பூரி கல்யாணத்துல அவரோட அப்பா ஸ்தானத்துல நின்று மாமா தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அவரோட சம்மதத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சாரதா கிட்ட சொல்றா. சாரதாவும் ரொம்ப சந்தோஷமா கேபிக்கு ஃபோன் பண்றாங்க. உங்க மருமக பூமி உங்களை பூரியோட அப்பாவா கல்யாண மேடையில நிறுத்தணும்னு ஆசைப்படுறா, உங்களுக்கு சூட்லாம் எடுக்கிறா அப்படின்னு சொல்றாங்க கேபி கிட்ட சாரதா. அதை கேட்டு கேபி போன்லயே அழுதுடுறாரு. பூரியோட அப்பாவா இந்த ஸ்தானத்துல நான் நிக்கிறது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், எனக்கு பட்டு பஞ்சம் கச்செல்லாம் கட்டிட்டு வரணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா பேசுறாரு. சாரதாவும் சிரிச்சுக்கிட்டே போனை வச்சிடுறாங்க. இதையெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அபூர்வா. அப்ப அவளுக்கு ஒரு யோசனை வருது. அப்போதான் மருதான் சித்திட்டையும் நட்சத்திரா கிட்டையும் சொல்றாங்க அபூர்வா போயிட்டு, நம்ம
ஜெயிலுக்கு போக போறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அபூர்வா. நட்சத்திராட்டியும் அந்த மருதான சித்திட்டியும். ஏன்னா கேபி சாரதா கிட்ட போன்ல பேசும்போது பூரி கல்யாணத்துல நான் அவளுக்கு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் முன்னாடி நின்னு செய்வேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்கான். அத வச்சு அபூர்வா யோசிக்கிறா, ஒருவேளை செர்ரி நிஜமாவே செத்திருந்தா அந்த கேபி துக்கமே இல்லாம கல்யாணத்துல நின்னு இந்த முறையெல்லாம் செய்யணும்னு பேசுவானா? அவரோட பையன் செத்த கவலையே அவனுக்கு இல்ல. அத மாதிரி செர்ரியும் சாகுற கரெக்ட் டைம்க்கு ககன் அங்க வந்து எப்படி வீடியோ எடுத்தான், இதெல்லாம் பார்க்கும்போது செர்ரி இன்னும் சாகல, இது நம்மள மாட்டி வைக்க இவங்க போட்ட டிராமா. அதனால செர்ரி உயிரோட இருக்கான்னு நம்ம மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டா நாம ஜெயிலுக்கு போகவே தேவையில்லை அப்படின்னு செம்ம பிளான் போடுறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.